ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய ஒய்எஸ்ஆர் கட்சி விப்பு கொடுக்கல, மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. ஸோ நம்முடைய என்டிஏ கூட்டணியை சாராத கட்சிகளும் வாக்களித்து லோக்சபாவில் 288 ஓட்டுக்கள், ராஜ்யசபாவில் 125 ஓட்டுக்கள் நமக்கு கிடச்சி ரொம்ப கம்ப்ளீட் மெஜாரிட்டியோடு நல்லா ஜெயிச்ச சட்டம் வந்திருக்கு. அதனால் தமிழகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சும்மா இந்த மைனாரிட்டி சமுதாயத்தில் பயத்தை ஏற்படுத்துவது மட்டுமே முழு நேர வேலையாக வச்சுருக்கிறாங்க. சும்மா பயத்தை ஏற்படுத்துவது, இதை பிடுங்கிட்டாங்க அதை பிடுங்கிட்டாங்க. இன்றைக்கி மைனாரிட்டி சகோதர சகோதரிகளை எம்பவர் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது இஸ்லாம் மதத்திற்கு சகோதரர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கும்? அதனால தான் கொஞ்சம் விலாவரியாக நம்முடைய பத்திரிகை நண்பர்கிட்ட பேசுகிறோம். அன்பு சொந்தங்களே, அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மொத்தம் இருக்கக்கூடிய 39 லட்சம் ஏக்கர் வஃப் போர்டு கீழ் இருக்கிறது. சம்பாதித்த வருமானம் 126 கோடி. இது தமிழ்நாட்டில் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டோட மோசமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. மொத்தமாக போன ஆண்டு சம்பாதனை வக்ஃப் போர்டு 126 கோடி. சச்சர் கமிட்டி மன்மோகன் சிங் ஐயா போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வக்ஃப் போர்டை முறையாக நிர்வாகம் செஞ்சால் 10,000 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதனால் இன்றைக்கி எல்லாமே லாங் லீஸில் கொடுத்து தமிழ்நாட்டில் நான் குறிப்பாக சொல்கிறேன், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலியில் கொன்னாங்க. எதுக்கு கொன்னாங்க? சமீபத்தில் ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் எதுக்கு கொன்னாங்க? வக்ஃப் பிரச்சனை, வக்ஃபுனுடைய சொத்தை ஒரு திமுககாரை அபகரித்து வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார். இன்றைக்கி ஏன் திமுக அதை எதிர்க்குது? பாதி ஊரில் வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை திமுககாரை அபகரித்து வச்சிருக்கிறான். அவன் அந்த ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடிய நியாயமான சொத்தை வக்ஃப் போர்டுக்கு அந்த பணம் போகுது. அதனால தான் வெறும் 126 கோடி ரூபாய் தான். நீங்களே யோசிச்சு பாருங்கள், 39 லட்சம் ஏக்கர் வெறும் 126 கோடி ரூபாய் சம்பாதிக்கும். 4 ஆண்டுகள் கொடுத்து பாருங்கள் பத்திரிகை நண்பர்களே, நீங்கள் 4 ஆண்டுகள் கழித்து பாருங்கள் இந்த வக்ஃப் போர்டு எவ்வளவு சம்பாதிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அது எல்லாமே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அந்த பணம் போகணும். குறிப்பாக ஏழை இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அந்த பணம் போக வேண்டும். அதனால் நிச்சயமாக இந்த அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.